Hi hello friends, welcome back to my Tamil information YouTube channel. இந்த யூடியூப் சேனல் என்ன பார்க்க சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் நார்மல் இமேஜை பார்த்தா எப்படி உங்கள் கடையிலாம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஜெராக்ஸ் போட்டு அதை எடுத்து கொடுப்பாங்க, ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்கள் மொபைலில் எப்படி நீங்கள் மாதிரி ரெடி பண்ணுறது ஓகேங்களா. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. இது மாதிரி பார்த்தா உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தா எப்படி உங்கள் மொபைல் மூலமாக எப்படி எடிட் பண்ணுறது ஓகேங்களா. அது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்படி ஸ்கிப் பண்ண பாருங்கள். உங்களுடைய நார்மல் இமேஜ் ஒரே ஒரு சிங்கிள் நார்மல் இமேஜ் எடுத்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் கரெக்டாக அந்த இமேஜ் மட்டும் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். அப்படி ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனல் எனக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி அவனை போட்டு நோட்டிஃபிகேஷன் வரலாம். எப்படி அது மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லிட்டுனா குரோம் அப்படின்ற ப்ரௌசரோட போனோம். குரோம் ப்ரௌசர் விளையாட்டு நினைக்கிறேன். அந்த குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்துங்க. உள்ள வந்துட்டு சர்ச் பண்ணி நான் சொல்கிறத சர்ச் பண்ணிங்க. என்ன சர்ச் பண்ண சொல்லுமா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சைஸ் இன் சிஎம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்க. அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பண்ணால் மேக்கு இங்கே பாருங்கள், மேக் புக்கு பாஸ்போர்ட் ஃபோட்டோ வித் ஃபோட்டோ சைஸ் அப்படின்னு ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். இந்த வெப்சைட் உள்ள பார்த்தா வந்துக்கலாம் ஓகே. இந்த வெப்சைட் இல்லைனா கூட கீழே வெப்சைட் இருக்குங்க, மேக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்னு இருக்கா. இந்த ஆப்ஷன் வந்துங்களா. ரெண்டாவது இருக்குது பாருங்கள், PI7 இமேஜ் டூல் இருக்கா. இந்த வெப்சைட் உள்ள வந்து பார்த்து செலக்ட் இமேஜ் இருக்கும். செலக்ட் இமேஜ் கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்க எல்லா ஃபோட்டோஸ் தான் வரும். நீங்கள் எந்த ஃபோட்டோஸை நான் பாஸ்போர்ட் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண வரீங்களோ அந்த ஃபோட்டோ பண்ண எடுத்துங்க. நேராக பார்க்குற இமேஜை பார்த்து எடுத்துங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் நான் இந்த ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இந்த இமேஜ் எடுத்துகிட்டு நான் கொடுத்துட்டு பார்த்தா எங்களுக்கு வந்து செலக்ட் இருக்கும். 3.5 சென்டிமீட்டர் 4.5 சென்டிமீட்டர் வேணும். அதை சென்டிமீட்டர் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண தரணும். உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ப்ரோக்ராம் தான் ஒரு 6 இருக்கிற இடத்துல வந்து ஒரு 4 வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஒரு ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோ கொடுத்துங்க. 4 வச்சா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் வரும் ஓகேங்களா. சென்டிமீட்டர் 4 வச்சுக்கிங்க. வச்சுட்டு அந்த 3.5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு தான் 4 கொடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்தோம்னா பிரைட்னஸ் எல்லாம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ லோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ கரெக்டாக போட்டு வச்சுக்கலாம். சேச்சுரேஷன் இருக்கும், இது ஃபுல்லாக வச்சுக்கலாம், கம்மி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை கரெக்டாக வச்சுக்கிங்க ஓகேங்களா. வச்சுட்டு ஓகேங்களா சேச்சுரேஷன் தான் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன் ஓகே. கொடுத்துட்டு பாருங்க அதெல்லாம் இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பாருங்களா. இந்த சேவ் நெக்ஸ்ட் இருக்கும் அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அது ஃபஸ்ட்டு பேக் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஒரு மிஸ்டேக் ஒன்று ஆகிடுச்சு ஓகே. பேக் வந்துக்கிறேன். இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த கவருக்கு வரவங்க எந்த இடத்துல வேணுமோ, அதாவது அந்த உங்கள் ஃபேஸ் எங்கே தெரியணுமோ அந்த கிராப் மேலே கை வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் ஃபேஸ் வரலாம் கவர் பண்ணிங்க ஓகேங்களா. அப்போ அது மட்டும் தான் கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக அந்த இமேஜ் வரும். அதில் கரெக்டாக நேராக வச்சு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் எது வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. எனக்கு அந்த தலையிலேருந்து அந்த கை கால் தெரியாத மாதிரி நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. வச்சுட்டு இப்போ கொடுங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு. இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் போகும். ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் இருக்கும், அந்த பேக்ரவுண்ட் நான் கிளிக் பண்ணி பேக்ரவுண்டில் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிங்க. ப்ளூ இருக்குது, ப்ளூ கூட ப்ளூ கொடுத்துக்கலாம், அப்படின்னா இல்லை எந்த கலர் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்துட்டு கீழே ரைட் நேம் இருக்கும். அந்த நேம் வந்து அந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னா இதில் டைப் பண்ணிக்கலாம். டேட்டா பற்றி தான் வேணும் டைப் பண்ணால் அந்த ஃபோட்டோலேயே பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகி வந்துடும். வேணா விட்டுருங்க. விட்டுட்டு வந்து டவுன்லோட் இருக்கும், அந்த டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அந்த ஃபஸ்ட் இமேஜ் உங்களுக்கு எத்தனை இமேஜ் வேணும்னு கேட்குது ஓகேங்களா. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் தான். ஜஸ்ட் இந்த டவுன்லோட் அப்படின்னு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண அப்படின்னா டவுன்லோட் வச்சுட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படி கொடுக்குறேன். ஓப்பன் ஆனால் பார்த்தா பாஸ்போர்ட் சைஸ் படம் தான் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்படி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் படம் தான் உங்களோட மொபைலில் தான் நீங்கள் குரோமில் பார்த்தா ஜஸ்ட்டு ஃப்ரீயாக பார்த்தா எடுத்துக்க முடியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க. எதுக்காக நீங்கள் பெஸ்ட்டான வீடியோ இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.